ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறோம். லாஸ்ட்டு 2 டேஸ் என்னால் மார்க்கெட்டில் இருக்க முடியல. என்னால் நான் வெக்கேஷன் போயிட்டேன். அதை சொல்லிட்டு தான் போயிருந்தேன். புதன்கிழமைக்கு அப்புறம் வியாழன் வெள்ளி என்னால் அப்டேட் பண்ண முடியாது. நான் ஐ வில் பி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் டுமாரோ, ஸோ ஐ காண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஓகே, ஸோ நான் சார்ட் மட்டும் கொடுத்துருந்தேன். தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடேயில் சார்ட் மட்டும் கொடுத்துருந்தேன், வேறு எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ பட் ஃப்ரைடே கொஞ்சம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் டைம் இருந்தப்போ நான் பார்த்து கொடுத்தேன். ஐவி இஸ் பிலோ த 9, இட் லீட்ஸ் டு சைட்வேஸ் ஆர் நோ மூமெண்ட், கேன் கட் யுவர் ப்ராஃபிட் இயர். இன்னும் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துட்டேன். காய்ஸ், ஐ மீன் வெக்கேஷன் டில் நவ். ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் யூ வில் கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் மீ. புட் சைடு என்ட்ரி ட்ரிகர், ஆப்ஷன் செயின் டேட்டாவும் புட் சைட். ஸோ ரெண்டு சைடுமே புட் சைட் இருக்கனால இன்றைக்கி நல்ல ரேலி, அதாவது ஃப்ரைடே ஒரு ரேலி இருக்கும்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் என்ன இருந்ததுன்னா, நீங்கள் பாருங்கள், 8ன்னு இருக்குது இங்கே ஐவி. இந்த சைடும் இது என்ன கால் சைடில் ரொம்ப கம்மி, புட் சைட்லேயும் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் பெரிய மூமெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிகாஸ் பிலோ 9 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் பட் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புட் சைடுன்றது சொல்லியாச்சு. பட் வேல்யூ கம்மியாக இருக்கனால பெரிய மூமெண்ட் இருக்காது அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் பார்த்தா புட்டில் ஃபைனல் டார்கெட்டை ஹிட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 10:15 முடிஞ்சு போச்சு. அது இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். மார்க்கெட் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் இந்த இடத்துல எக்ஸல் ஹிட் ஆகிருக்கும். அதான் போட்டிருந்தோம் என்ட்ரி ஆன் தேர்ட் கேண்டில். அதாவது நம்ம செகண்ட் கேண்டில் வெயிட் பண்ணியிருப்போம், முடிஞ்சதும் தேர்ட் கேண்டில் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ நியர் டு செகண்ட் பாயிண்ட் ஆர் பிரேக் ஈவன் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். உடனே ஃபோர்த்து கேண்டில் பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆனால இது எஸ்எல் ஆகிருக்கும். அகைன் பாருங்கள், திரும்ப ஃபிஃப்த்து கேண்டிலில் மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ மறுபடியும் இந்த பிஇபி பாயிண்ட் இல்லை செகண்ட் பாயிண்டில் என்ட்ரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைனல் டார்கெட். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த ஐவி கண்டிஷன் படி நான் சைட்வேஸ்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் கொஞ்சம் என்ட்ரி எடுக்கும், எஸ்எல் ஆகும், என்ட்ரி எடுக்கும், எஸ்எல் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக புட் சைடு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நோ ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ப்ரீமியம் குரூப்லும் அதுவாக இருந்தது. ஸோ டார்கெட் ஹிட்டுன்னு சொல்லி அவங்க போட்டாங்க. ஸோ மோர் தென் 20 பாயிண்ட்ஸ் அவங்களும் இன்றைக்கி ட்ரேட், அன்றைக்கி ஃப்ரைடே ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் பாருங்கள். மண்டே மார்க்கெட் காலையில் வழக்கம் போல் 750க்கு சார்ட் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வழக்கம் போல் நமக்கு கேப் அப் கிடச்சனால நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் மாறும். இதில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது இங்கே பாருங்கள். இங்கே 24 650 கால், 24 850 புட்டு இருந்தது. இந்த பாயிண்ட்ஸ் 215, 145, 131, 75 இருந்தது. பட் இந்த பாயிண்ட்ஸ் எதுவும் மாறாது, ஒன்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாறும். ஸோ 24,650 இருந்தது, 24,700, 24,900 ஆகும். சென்செக்ஸ் அதே மாதிரி 80,300ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை 80,400, 81,400 புட்டுன்னு மாற்றியாச்சு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆனதும் ஆப்ஷன் செயின் டேட்டா இஸ் நிஃப்டி கால் சைடில் இருக்குது, சென்செக்ஸ் புட் சைடில் இருந்தது. இது 920க்கு பார்த்துக்கிறேன். 915 920 வரைக்கும் இதுதான் ஸ்டேட்டஸு. ஆனால் ஸோ அதனால் நிஃப்டியும் சென்செக்ஸும் வெவ்வேறு திசைகள் காட்டினால இன்றைக்கி மார்க்கெட் மேக்ஸிமம் சைட்வேஸில் இருக்கும். இல்லைனா நீங்கள் எந்த சைடு என்ட்ரி கிடச்சி எடுத்தாலும் அந்த சைடு திரும்ப எஸ்எல் ஹிட் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரேடை அவாய்ட் பண்ணுறேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்னென்னா, நிஃப்டி சென்செக்ஸு ஒரே டைரெக்ஷனில் காட்டணும். எந்த டைரெக்ஷனில் காட்டுதோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட்டு மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆகும்போது ஒரு நல்ல ரேலி கிடைக்கும். நமக்கு செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட், இல்லை ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட்னு சொல்லி இங்கே ஒரு 70 பாயிண்ட், அதாவது சென்செக்ஸில் ஒரு 500 பாயிண்ட் இல்லை 400 பாயிண்ட்டும், நிஃப்டியில் ஒரு 60-70 பாயிண்ட்டும் கேப்சர் பண்ண முடியும். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி சென்செக்ஸும் வெவ்வேறு திசைகள். இது காலேஜ் போட்டு காட்டுறதுனால இன்றைக்கி மார்க்கெட் பெருசாக போகாது. நீங்கள் எந்த சைடு என்ட்ரி எடுத்தாலும் எஸ்எல் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக என்ட்ரியே கிடைக்காமல் இருக்கலாம்னா கண்டிப்பாக என்ட்ரி கிடைக்காம தான் உட்காரணும். அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன லாஸ் எடுக்கிறதுக்கு நான் லாஸே இல்லாமல் அன்றைக்கி டேவை அவாய்ட் பண்ணிடுவேன். ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபீ கூட கொடுக்க மாட்டேன். இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அதன்படி நோ என்ட்ரிஸ் ரைட் நவ், வி வில் சி ஒன்ஸ் ஆப்ஷன் செயின் டேட்டா அப்டேட்ஸ் ஃபர்தர். அதாவது இது 9:30 9:30க்கு அப்புறம் சில டேட்டா வரும். ஸோ 9:30க்கு அப்புறம் டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் நிஃப்டி அதே மாதிரி தான் இருந்தது. சென்செக்ஸ் புட் சைட்லேருந்து லைட்டாக கால் சைடுக்கு மாறுச்சு. அதாவது ஐவிஎஸ் நியூட்ரல். அதாவது என்னென்னா, ரெண்டு சைடுமே சேம் டேட்டா காட்டுச்சு, கால் அண்ட் புட் சைடில். சென்செக்ஸில் நிஃப்டி கடைசி வரைக்கும் காலில் தான் இருந்தது, சென்செக்ஸ் மட்டும் மாறுச்சு. ஸோ நவ் ஒன்லி சென்செக்ஸ் ஆப்ஷன் செயின் இஸ் கெட்டிங் நியூட்ரல்.
ஸோ இட் சான்ஸ் டு கோ எனி சைடு அப்படின்னு, அதாவது கால் சைடு இருந்தது, பட் மார்க்கெட் வந்து புட் சைடில் ஃபஸ்ட்டு போச்சு, கால் சைடில் தான் போச்சு. ஸோ இது வந்து 9:50க்கு. அதன்படி சார்ட் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. இந்த பக்கம் பாருங்கள் புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு. நம்ம வந்து ஒரு 3 கேண்டிலுக்கு அப்புறம் தான் எடுத்துருப்போம், ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சு இல்லையா. ஸோ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி நடந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் பாருங்கள் பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றுது. இதை தான் சொன்னேன், சைட்வேஸில் இருக்கும், நமக்கு கன்ஃபியூஷன் வரும். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே இங்கே பாருங்கள் 2 சைடுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே தான் இருக்குது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா ப்ரீமியம் டிகே தான் சொல்லுது. இங்கேயும் 145 கீழே தான் புட் சைடில் இருக்குது, கால் சைடும் 145 கீழே தான் இருக்குது. இதனால தான் பெரிய மூவ்மெண்ட் வந்து இருக்காது. இது வந்து ப்ரீமியம் டிகேன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக உடச்சிட்டு மேலே போச்சு. ஆனால் மேலே போனது திரும்ப கீழே வந்துச்சு. காரணம் என்னென்னா காலையில் அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டாவில் கிளியராக சொல்லிடுச்சு, நிஃப்டி வேறு திசையும் சென்செக்ஸ் வேறு திசையும் காட்டுறதுனால ரெண்டும் ஒன்றைக்கு ரேலி கிடைக்காதுன்னு. பாருங்கள் இங்கே என்ட்ரி கிடச்சிருந்தா திரும்ப எஸ்எல், மறுபடியும் இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, அதாவது பாருங்கள் இந்த கேண்டில் என்ட்ரி கிடச்சிருக்கு, திரும்ப பாருங்கள் எஸ்எல் ஆகிடுச்சு, திரும்ப கீழே வந்துச்சு எஸ்எல், திரும்ப என்ட்ரி கிடச்சிருக்கு, திரும்ப கீழே போயிருக்கு. இதே மாதிரி சுற்றி கடைசி பாருங்கள் நீங்கள் ஃபைனல் டார்கெட் வரைக்கும் ஹிட் ஆகலை. பட் நிஃப்டி கால் சைடுன்னு காட்டுறதுனால நிஃப்டி வந்து கால் சைடு போயிருக்கு. ஆனால் பாருங்கள் திரும்ப வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு, ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகலை. ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு 20 பாயிண்ட், நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வழக்கம் போல் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்டில் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சா 20 பாயிண்ட்டில் இல்லை 15 பாயிண்ட்டில் வெளியே வாங்க. சென்செக்ஸ் வந்து 100 பாயிண்டில் தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதன்படி பார்க்கும்போது சென்செக்ஸில் பாருங்கள், இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். இந்த சைடு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே தான் இருந்திருக்கு புட் சைடில், கால் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் நேரம், செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே, இந்த பக்கம் செகண்ட் பாயிண்ட் கீழே அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து கடைசி வரைக்கும் எஸ்எல் வந்து ஹிட் ஆகலை. பட் டார்கெட்டும் ஃபுல்லாக ஹிட் ஆகலை. ஆனால் நமக்கு 100 பாயிண்ட் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி காய்ஸ். நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஸோ பாருங்கள் 9:30 9:50 வரைக்கும் நம்ம இங்கே தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நவ் ஒன்லி சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கெட்டிங் நியூட்ரல், இட் சான்ஸ் டு கோ எனி சைட். நவ் சென்செக்ஸ் ஆல்சோ டேர்ன் கால் சைடு. மார்க்கெட் வந்து பாருங்கள் 10 மணிக்கு கால் சைடு டேர்ன் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கால் சைடில் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தது, அதாவது கொஞ்சமாக நல்ல ரேலி கொடுத்துருந்தது. 10 மணி எப்போ இங்கே 10:30 இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும், அதாவது 10 மணினா இங்கே இருக்கும். இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே உடச்சிட்டு செகண்ட் பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ட்ரி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் கால் சைடு போயிருக்கு. ஸோ இங்கே 10 மணிக்கே நான் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டாவில் கால் சைடு மாறிடுச்சுன்னு கொடுத்தேன். ஸோ அதன்படி கால் சைடில் கொஞ்சம் நேரம் போச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆப்ஷன் சார்ட் அண்ட் ஆப்ஷன் செயினின் ரிவர்ஸ், அதாவது 10 மணிக்கு இந்த டேட்டா திரும்ப 10:30 மணிக்கு அப்புறம் திரும்ப டேட்டா மாறினால ஸோ சார்ட்டு ஒரு திசையிலையும் ஆப்ஷன் செயினும் வேறு திசையிலையும் காட்டினால நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி என்ட்ரியே கிடையாது, இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேடே எடுக்கலை, ஸோ நோ மோர் ட்ரேட் டுடே அப்படின்னு போட்டிருந்தோம். அதன்படி பாருங்கள் நிஃப்டியில் நீங்கள் எந்த பக்கம் ட்ரேட் எடுத்திருந்தாலும், கால் சைடு எடுத்திருந்தாலும் கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். அந்த ப்ராஃபிட்லேயே வெளியே வந்தவங்க நல்லா இருந்திருப்பாங்க, இல்லை ஃபைனல் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணவங்களுக்கு எஸ்எல் தான் ஹிட் ஆகிருக்கும். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இது பாருங்கள் புட் சைடில் இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கும், திரும்ப எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கும், ஃபைனல் டார்கெட் அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் வரைக்கும் போகாமல் ஃபைனல் டார்கெட் ஹிட் ஆகாமல் திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து முன்னாடி அவாய்ட் பண்ண சொல்லிடணும். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வந்திருப்பாங்க, இல்லை ஹோல்டு பண்ணவங்க லாஸ் ஆகிருப்பாங்க. இதுக்காக தான் நம்ம வந்து ட்ரேடே எடுக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இது வந்து இன்றைக்கி நடந்தது, முடிஞ்சு போச்சு. இப்போ நாளைக்கு நடக்க போகிறத இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது சென்செக்ஸ் அண்ட் இன்ட்ராடே நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட நாளைக்கு சார்ட்டு இது பார்த்தீங்கன்னா 24,650 கால் ஆப்ஷன், 24,850 புட் ஆப்ஷன். இதுதான் பாயிண்ட்டு. சாரி காய்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இது ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட். இதில் பிரச்சனை என்னென்னா புட் சைடு பாருங்கள், நமக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே தான் காட்டியிருக்கு. முன்னாடியில் என்ன நடக்கும்னா இந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட், அதாவது எங்கே முடிஞ்சிருக்கோ செகண்ட் பாயிண்ட்டு, மேலே தேர்ட் பாயிண்ட், கீழே ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அப்படி தான் நடக்கும். பட் இங்கே ஜம்ப் ஆகி கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, புட் சைடு ஜம்ப் ஆகிருக்கு. அதே மாதிரி கால் சைடும் ஜம்ப் டவுன் ஆகிருக்கு. இந்த புட் சைடில் ஜம்ப் அப் ஆகிருக்கு, இங்கே வந்து கால் சைடில் ஜம்ப் டவுன் ஆகிருக்கு. சரிங்களா, அதாவது கீழே விழுந்துருக்கு. ஸோ அதே மாதிரி பாயிண்ட்ஸையும் பாருங்கள், இங்கே தேர்ட் பாயிண்டில் 150 இருக்குது, 159, 160 இருக்கா ரவுண்டாக. இது வந்து செகண்ட் பாயிண்டில் இருக்குது. இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்கிற 80 வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட பயங்கரமான முரண்பாடு இருக்குது. பயங்கரமாக, அதாவது என்ன சொல்கிறது, அதாவது இருக்க வேண்டிய ப்ரீமியம் ப்ரைஸ் ஆப்ஷன்ஸில் இல்லை, அதாவது ரொம்ப ஹெவியாக இருக்குது, கண்ணாபின்னான் இருக்குது. அதாவது சொல்லப்போனால் என்னென்னா, இப்போ இங்கே 80 ரூபா இருக்குன்னா உண்மையான ப்ரீமியம் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 20 ரூபா இல்லை 30 ரூபா தான் இருக்கணும்.
ஆனால் 80 இருக்குது. இதுதான் இதோட. ஓகே, இப்போ இதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ இங்கே 80 இருக்குன்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ப்ரைஸ் 50 இல்லை, வெறும் 30 இல்லை 25 தான் இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல 80 இருக்குது. ஸோ நீங்கள் 25 வாங்க வேண்டிய பொருளை யாராச்சும் 80 கொடுத்து வாங்குவாங்களா? ஸோ இதுதான் அதோட அர்த்தம். இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா ப்ரீமியம் டிகே ஆகும், கரையும். ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரீமியம் டிகேக்கு சான்ஸ் இருக்குதுன்னு ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸஸ் சொல்லுது. இப்போ இங்கே பாருங்கள், 159 இருக்குது தேர்ட் பாயிண்ட்டு. இதே தேர்ட் பாயிண்ட்டு இங்கே 263 இருக்குது. அதாவது இங்கே 150 இருக்க வேண்டிய இடத்துல 263 அப்படியே டபுள் த ப்ரைஸ் இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னே சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ நடக்கும். அப்படி ஆகும் பட்சத்தில் காலையிலேயே கூட ப்ரீமியம் டிகே ஆகலாம். இல்லை நாளைக்கு மேலே கீழேன்னு சுற்றி பயங்கரமான ரேஞ்ச் ஒன்று கொடுத்து ப்ரீமியம் டிகேவை சரி செய்யலாம். பிகாஸ் அல்காரிதம் அதுதான் சொல்லுது. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து சென்செக்ஸோடது 80,300 கால், 81,300 புட். இதில் பாருங்கள், கரெக்டாக ப்ரீமியம் ப்ரைஸுக்கு மேலே தேர்ட் பாயிண்ட், கீழே செகண்ட் பாயிண்ட், இந்த மாதிரி கிடச்சிருக்கா. இதே மாதிரி புட் சைடில் ப்ரீமியம் ப்ரைஸுக்கு கீழே ஃபஸ்ட் பாயிண்ட், மேலே செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். நமக்கு ஜிக்ஸாக்காக சீசா மாதிரியே கிடச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கணும். பட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பட் சென்செக்ஸில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதாவது இங்கே 918 இருக்குது, இங்கே வந்து 300 பாயிண்ட் தள்ளி இருக்குது. சேம் அதே மாதிரி இங்கே 523 இருக்குது, இங்கே 200 பாயிண்ட் தள்ளி இருக்குது. 245 100 பாயிண்ட் தள்ளி இங்கே இருக்குது. பட் நிஃப்டியில் வந்து அப்படியே டபுள் த ப்ரைஸ் இருந்தது இல்லை. ஸோ நிஃப்டி வந்து பயங்கரமான ப்ரீமியம் டிகே நாளைக்கு நடக்கும். இல்லை பெரிய ரேலி கிடைக்கும். அதாவது மேலே கால் சைடும் டார்கெட் ஹிட் ஆகும், திரும்ப புட் சைடும் டார்கெட் ஹிட் ஆகும். அந்த மாதிரி சினாரியோ நாளைக்கு நடக்கலாம். பட் மார்க்கெட்டை நம்பாதீங்க. மார்க்கெட் நம்மளை ஏமாற்ற தான் பார்க்கும். இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டா படித்தவங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, அவன் ப்ராஃபிட் எடுத்துடக்கூடாதுன்னு என்ன வேணாலும் பண்ணுவான். ஸோ அதனால் நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன டேட்டா சொல்லுதோ அதை பார்த்தே நடந்துக்குவோம். ஓகே கைஸ், ஸோ இது நாளைக்கான சார்ட் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. த சீசா ட்ரேடர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதில் தான் நம்ம ஃபுல் அப்டேட்டும் இருக்கும், ஃபுல் அப்டேட்டும் பண்ணுவோம். ஸோ இதில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.